பசங்களா, நான் உங்கள் ஸ்ருதி மேம். இன்றைக்கி நம்ம அனிமல் கிங்டமோட இன் டீட்டெயில்டாக போய் ஒவ்வொரு ஃபைலம்லேயும் என்ன ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, என்ன யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, அதில் இருக்கிற அனிமல்ஸ்லாம் யார் யார், என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு ஸ்டார்ட் வித் ஒரு அனிமல் கிங்டம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது நம்ம டிஃப்ரெண்ட் ஃபைலம்ஸாக பிரிச்சிருக்கோம் இல்லையா. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபைலம் பாரிஃபெரா டில் ஃபைலம் கார்டேட்டா எல்லாருமே ஒரு 11 ஃபைலமாக நம்ம பிரிச்சிருக்கோம். இப்போ நம்மளுடைய அனிமல் கிங்டம் பேசிக் வீடியோவில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு என்னென்ன ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, என்ன பேசிஸில் இந்த அனிமல்ஸ் எல்லாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, அதில் டைப்ஸ் என்ன இருக்குது எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு ஃபைலம்லேயும் இருக்கிற ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா அதோடைய பேட்டர்னை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ பாரிஃபெராலேருந்து கார்டேட்டா வரைக்கும் இருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே பாரிஃபெரா, சிலிண்ட்ரேட்டா, டீனோஃபோரா இந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் ஒன்றுமே ஒரு லெவல்லையும் அட்வான்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ எப்படி நம்ம 90s இல்லை ஏர்லி 2000s இருந்த ஃபோன் மாடல்ஸ்லாம் ரொம்ப பேசிக்காக ப்ரிமிட்டிவாக இருக்கும் இல்லை அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம். பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆட் ஆகி இன்றைக்கி இருக்கிற ஃபோன்ஸ் எல்லாமே we have amazing technology. இப்போ இன்னொரு 10-15 years down the line definitely technology will be even better. ஸோ இங்கே நம்ம பாரிஃபெராலேருந்து கார்டேட்டா வரைக்கும் பார்க்கும்போது ஃபீச்சர்ஸ் ஒன்றுமே அட்வான்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸில் நான் முதல்ல என்ன சொல்லி கொடுத்தேன், ஐ செட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். கரெக்ட். ஸோ இப்போ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் வித் பாரிஃபெரா ரொம்ப ரொம்ப பேசிக்கான ப்ரிமிட்டிவ் மாடல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பாரிஃபெரா இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபைலம், வெரி வெரி ப்ரிமிட்டிவ் குரூப் ஆஃப் அனிமல்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இட் வில் ஹாவ் அ செல்லுலர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே போனீங்கன்னா வீல் ஹாவ் சீலன்ட்ரேட்டா அண்ட் டீனோஃபோரா. ஸோ சீலன்ட்ரேட்டா அண்ட் டீனோஃபோரா ரெண்டுமே வில் ஹாவ் கொஞ்சம் பெட்டர் than the previous. ஸோ கொஞ்சம் டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா we have Xylem. அப்போ Xylem டிஷ்யூ விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ we have an organ level of organization. அண்ட் நம்மளோட Aschelminthes ஓகே ஆல் த வே டில் கார்டேட்டா எல்லா அனிமல்ஸுக்குமே they have an organ system level of organization. So first cellularல ஆரம்பிச்சு டிஷ்யூக்கு போய் ஆர்கன், அப்புறம் ஆர்கன் சிஸ்டம். ஸோ நீங்கள் அந்த ஆர்டர் ஆஃப் ஃபைலம்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, தென் மூவிங் ஆன் டு நம்மளோட germ layers. ஓகே, இப்போ நான் என்ன சொன்னேன், பாரிஃபெரா இஸ் த மோஸ்ட் ப்ரிமிட்டிவ் ஃபார்ம். அப்போ இட் இஸ் ஜஸ்ட் அ செல்லுலர் லெவல், அதாவது நிறைய செல்ஸ் குரூப்பாக இட்ஸ் ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங் டுகெதர், ஒரு அக்ரிகேட் ஆஃப் லூஸ் செல்ஸ். அப்போ அதில் ஜெர்ம் லேயர் அப்படின்லாம் நம்ம பிரிக்க முடியாது. ஸோ ஸ்டார்டிங்கே நமக்கு சீலன்ட்ரேட்டா அண்ட் டீனோஃபோரா. ஸோ சீலன்ட்ரேட்டர் அண்ட் டீனோஃபோரா பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே வில் ஹாவ் அ டிப்ளோபிளாஸ்டிக் ஜெர்ம் லேயர், அதாவது 2 ஜெர்ம் லேயர் தான் இருக்கும். அதே இது நம்மளோட Xylem ஆல் த வே டில் கார்டேட்டா எல்லாருக்குமே தே ஆர் ட்ரிப்ளோபிளாஸ்டிக். எல்லாருக்குமே மீசோடர்ம் இருக்குது அண்ட் ஆல் ஆஃப் தெம் have 3 germ layers. So they are called triploblastic organisms. Okay, so Xylem கார்டேட்டா வரைக்கும் எல்லாருமே triploblastic. இப்போ நம்ம சீலோம் பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால், சீலோம் இருக்கணும் அப்படின்னா மீசோடர்ம் இருக்கணும். ஏன்னா மீசோடர்மில் இருக்கிற ஒரு கேவிட்டியை தான் நம்ம சீலோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ triploblastic organism, அதாவது நம்மளோட Xylem பார்த்தோம் அப்படின்னா Aschelminthes தான் ட்ரிப்ளோபிளாஸ்டிக்னு சொன்னேன். அப்போ Xylem சீலோம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. தே ஆர் acylomate. ஓகே, தே ஆர் acylomate அனிமல்ஸ். அவங்கக்கிட்ட சீலோம் கிடையாது, ஆனால் 3 ஜெர்ம் லேயர்ஸ் இருக்குது. இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் Aschelminthes. அப்போ Aschelminthes இருக்கா அப்படின்னு பார்த்தா நோ, சீலோம் இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது, பவுச் மாதிரி ஸ்கேட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா we call it pseudo-coelomates. Okay, and then from there next annelidaலேருந்து
chordata வரைக்கும் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா they are all eucoelomates. அதாவது எல்லாருக்குமே வந்து coelom இருக்கு and there is no doubt of question is it acoelomate அப்படின்லாம் because acoelomate is platyhelminthes, Aschelminthes pseudocoelomate. அதுக்கு அப்புறமா இருக்கிற எல்லா phylumsலயுமே coelom is present. Okay, and then இப்போ நம்ம symmetry which is very very important. Okay, ஒரு animalோட symmetry வந்து is really important when it comes to classification. இப்போ symmetry அப்படின்னு நம்ம பார்க்கும்போது Poriferaல சொன்ன மாதிரி it is a very very primitive form. So அதனால they are asymmetric organisms. Okay, அதே இது கொஞ்சம் மேலே போனோம்னா for coelentrates and coelentrata and ctenophora ரெண்டுமே வந்து will be radially symmetric, so slightly better. So radial symmetry வந்து is little more advanced than asymmetric organisms. Then அப்புறமா இருக்கிற platyhelminthes லேந்து okay again all the way to chordata எல்லாருமே will be bilaterally symmetric. ஓகே, இதில் கண்டிப்பாக ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது which is echinodermata. அதுலேயும் அடல்ட் echinodermata மட்டும்தான் will have a radial symmetry. மிச்சவங்க எல்லாருமே வந்து are having a bilateral symmetry. Okay, so நம்ம அந்த phylum discuss பண்ணும்போது we will see what is the change and everything. But yes, symmetry பொறுத்த வரைக்கும் it starts with asymmetry, then going to radially symmetric and then bilaterally symmetric. Okay, now one of the most important question, இது நீங்கள் அப்படியே படிக்கும்போதே வந்து பக்கத்தில் 3 ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க, செக்மெண்டேஷன். இது ரிலேட்டடாக நீட்டில் கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட். இட் கேன் பி எக்ஸாம்பிள் பேஸ்ட், இட் கேன் பி ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட், இட் கேன் பி அ மேட்ச் த ஃபாலோவிங் கொஸ்டின். பட் செக்மெண்டேஷன் அசோசியேட்டடாக கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக 3 ஃபைலம் தான் இருக்குது which is Annelida, okay, Arthropoda and we have Chordata. So Annelida, Arthropoda, Chordata 3 ஃபைலம்ல மட்டும்தான் you can see segmentation entire animal kingdomல. So பாருங்க, they can ask you a question saying எந்தெந்த ஃபைலம்ல segmentation இருக்கு. So they can say Annelida, Arthropoda, Mollusca, Annelida, Arthropoda, Porifera. எப்படி கேட்டாலும் segmentation is present only in இந்த 3 phylum. So எப்படி கேட்டாலும் இந்த 3 phylum தான் உங்கள் வாயிலேருந்து வரணும் ஆன்சரா. ஓகே, so segmentation is present only in these 3 phylums. Very very important point. Okay, then moving on, நம்மளோட நோட்டோகார்ட். ஓகே, ஸோ நோட்டோகார்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் only there in chordata. இப்போ கார்டேட்டாவில் நோட்டோகார்டு இருக்கிறதுனால மட்டும்தான் அதை நம்ம தனியாக பிரித்து கார்டேட்டான்னு வச்சுருக்கோம். ஓகே, அது பிரிக்கிறதுக்கான வேறு எந்த ரீசனுமே நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ பர்டிகுலர்லி கார்டேட்டாவில் மட்டும்தான் நோட்டோகார்டு இருக்குது. பாரிஃபெராலேருந்து ஹெமி கார்டேட்டா வரைக்கும் எவ்ரிபடி இஸ் அ நான் chordates. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ஒரு ஃபைலமும் நீங்கள் அந்த ஃபைலம் ஆர்டர் ஞாபகம் வைக்கும் போது யூ ஷுட் ரிமெம்பர் அதோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸும் என்னென்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபைலமாக படிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் போடுறது வந்து வில் பி வெரி வெரி ஈஸி ஃபார் யூ. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபைலம் ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஃபைலம் பாரிஃபெரா. இப்போது இது வந்து டெஃபினெட்லி த மோஸ்ட் ப்ரிமிட்டிவ் phylum that we know of, right? நம்மளோட first phylum in the animal kingdom. இப்போ first thing அதோட habitat எங்கே இருக்குது, where does it live அப்படின்னு கேட்டால் they are aquatic animals. இப்போ aquaticனு சொல்லும் போது it can be marine, they are mostly marine. fresh water forms-உம் டெஃபினட்டாக இருக்குது பாரிஃபெரால. ஓகே, ஸோ they are aquatic animals. Then நம்மளோட general characteristics நம்ம எழுத ஆரம்பித்தோம், general features எழுத ஆரம்பித்தோம் அப்படின்னா level of organization என்ன, நான் சொன்ன மாதிரி it is the most primitive, so it will have cellular level. அப்போ நம்ம germ layer, coelom, segmentation எதுவுமே யோசிக்க தேவையில்லை, it is just a group of cells. Okay, and then coming to symmetry, அதோட symmetry எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா they are asymmetric
organisms. They are asymmetric animals. ஒரு distinct symmetry அவங்க பாடியில் கிடையாது. ஓகே, இப்போ இதை தவிர அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் இல்லை பாடி ஃப்ரேம் ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களோட பாடி ஃப்ரேம் ஒர்க்கில் there are special kinds of cells called spicules. Okay, so spicules அப்படின்னு சொல்லும்போது ஒரு pretty much குச்சியாக இருக்கிற மாதிரி ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கோங்களேன். So it can be made up of calcium, it can be made up of silicon. Okay, so அப்போ நம்ம வந்து கால்சியமில் பண்ணியிருந்தா the calcareous spicules அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதே இது சிலிக்கனில் இருந்தால் we call it siliceous spicules. Okay, or it can be made up of ஒரு விதமான ஒரு protein fiber called the spongin fibers. Okay, so இது எல்லாம் பேஸ் பண்ணி these are all types of what we call a spicule. Okay, so இப்போ நம்ம பாடியில் எப்படி போன்ஸ் இருக்கோ நம்மளை சப்போர்ட் பண்ணுறதுக்கு, அவங்க பாடியில் அந்த ஆர்கானிசமை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு we have these spicules. Okay, so பாடி ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து ஸ்பிக்யூல்ஸ் இருக்கிறது வந்து இஸ் a very very unique characteristic in the poriferans. ஓகே, இப்போ இதை தவிர வேறு என்ன யூனிக்காக இருக்குது பாரிஃபெராவில் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, டெஃபினட்டாக we can talk of the water transport system. Very very unique to poriferans. ஓகே, ஸோ இப்போ என்ன இந்த வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு கேட்டோம்னா, ஒன்றுமே இல்லை, வாட்டர் எப்படி உள்ளே வந்துட்டு போகிறதுங்கிறது தான் வந்து நம்மளுடைய வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். ஓகே, இப்போ இதுதான் வந்து நம்மளோட பாரிஃபெரன்ஸோட பாடி அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, தே ஹாவ் அ லாட் ஆஃப் போர்ஸ். ஓகே, அவங்க பாடியில் எக்கச்சக்கமான போர்ஸ் இருக்கிறதுனால தான் பர்டிகுலர்லி தே ஆர் நோன் ஆஸ் ஸ்பாஞ்சஸ். காமன் நேம், அதுக்கு ஏன் நம்ம ஸ்பாஞ்சஸ்ன்னு சொல்கிறோன்னா, இட் இஸ் பர்டிகுலர்லி பிகாஸ் பாடியில் எக்கச்சக்கமான போர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம கிச்சன் ஸ்பஞ்சில் எப்படி எக்கச்சக்கமான போர்ஸ் இருக்கோ அதே மாதிரி தேர் பாடி ஆல்சோ ஹேஸ். அதனால தான் தே ஆர் கால்ட் ஆஸ் ஸ்பஞ்சஸ். ஓகே, இப்போ இந்த வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, தே ஹாவ் சர்டன் ஓப்பனிங்ஸ். இப்போ தண்ணி உள்ளே வர்றதுக்கான ஒரு சில ஓப்பனிங்ஸ் இருக்குது, which we call the ostia. ஓகே, அண்ட் உள்ளே வந்தால் ஒரு பெரிய கேவிட்டி இருக்குது, which we call the spongocoel. ஓகே, அண்ட் இங்கேருந்து தண்ணி வெளியே போகிறதுக்கு ஒரு சிங்கிள் ஓப்பனிங் இருக்குது, which we call the osculum. Okay, so we have the ostia, spongocoel and osculum. தண்ணி எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, it will come in through the ostia, come into the spongocoel and then go out through the osculum. So ostia, spongocoel and osculum, இதுதான் வந்து will be the flow of water. Okay, and இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்பாஞ்சோசீலில் கம்ப்ளீட் ஸ்பாஞ்சோசீலை லைன் பண்ணுற மாதிரி, ஓகே, அதுக்கு ஒரு கோட்டிங் கொடுக்குற மாதிரி we have specialized cells which we call choanocytes. ஓகே, ஸோ இந்த choanocyte பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, pretty much இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர், மேலே ஒரு ஃப்ளஜெல்லாவோட. இது எதுக்கு தேவை மேம் அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக வாட்டர் உள்ளே வருது வெளியே போகிறது அப்படின்னா ஒரு வாட்டர் கரண்ட் க்ரியேட் பண்ணணும் இல்லையா. ஸோ இந்த கோயானோசைட்டோட ஃப்ளஜெல்லா வந்து will create that water current, and அதை தாண்டி கோயானோசைட்டில் தான் வந்து digestion will occur, it will imbibe the food debris. உள்ளே வரும்போது தண்ணியிலேருந்து அந்த ஃபுட் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணுறது வந்து will be the கோயானோசைட். அதை தவிர வந்து for exchange of products எல்லாமே வந்து we have the water transport system. ஸோ கோயானோசைட் வந்து மெயினாக வாட்டர் கரண்ட் டெவலப் பண்ணுறதுக்கும் டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இந்த வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமில் தான் என்ன எக்ஸ்சேஞ்ச் நடக்கணுமோ அது நடக்குது. எல்லாமே வந்து is through the water transport system. So this is very very unique in the case of poriferans. Okay, இப்போ நம்ம வந்து ஓவராலாக ஓகே we have these features. டெஃபினட்டாக we say it is a cellular level. ஸோ அதனால எந்த விதமான ஆர்கன் சிஸ்டமோ நமக்கு கிடையாதுன்னு தெரியும். பட் இருந்தாலுமே வந்து how is the digestion happening அப்படின்னு கேட்டிங்கன்னா, it is happening intracellularly, அதாவது happening inside the cell. Okay, and then we have the respiration and excretion. இது ரெண்டுமே வந்து is happening by diffusion. ஏன்னா they only have cells, எந்த விதமான specialized organ systemமும் அவங்க கிட்ட கிடையாது. So this will be diffusion. Okay, and then we have
reproduction, which is very very important. எந்த ஒரு animal எடுத்துக்கிட்டாலுமே if it has to survive, if it has to maintain its species, it needs reproduction. So reproductionல வந்து we will see four aspects. Okay, first thing, reproduction sexual-ஆ இருக்கா asexual-ஆ இருக்கான்னு பார்ப்போம். Then அதோடைய sexes எப்படி segregate ஆயிருக்கு, அதாவது ரெண்டு செக்ஸுமே ஒரே ஒரே ஆர்கானிசம்ல இருக்கா இல்ல வேற வேற ஆர்கானிசம்ல இருக்கா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேல் ஃபீமேல்னு தனியா இருந்துச்சு அப்படின்னா they are present in two different organisms, both sexes are present in two organisms, அப்போ we call it dioecious animals. Okay, so dioecious அப்படின்னா it is two separate organisms. Okay, அதே இது if we say monoecious, okay, mono அப்படின்னா ஒன்று, so only one organism will have both sexes, so sexes are not separate, so that time we call it a monoecious organism. Okay, so அது வந்து any particular phylum பார்க்கும்போது are they monoecious or dioecious அப்படின்னு நம்ம பார்ப்போம். அது தவிர வந்து fertilization எப்படி இருக்குது, இன்டர்னலாக இருக்கா, அதாவது பாடிக்கு உள்ளே இருக்கா இல்லை எக்ஸ்டர்னலாக பாடிக்கு வெளியே இருக்கா அப்படின்னு பார்ப்போம். and then we will see the development. so after fertilization, development வந்து directா is it growing into an adult or larval stage வழியா it's going. so larval stage வழியா போகும்போது we call it indirect, and when it is directly forming the adult we call it direct. Okay, so in the case of poriferans, how is the reproduction அப்படினு பார்த்தோம்னா they have both asexual and sexual reproduction. Okay, can happen through both forms. so இப்போ asexual reproductionல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன மாதிரி டைப்பான asexual reproduction they undergo அப்படின்னு பார்த்தா first thing is fragmentation. so அவங்க பாடி வந்து can just break and it can form a new organism through fragmentation or it can be through budding. okay, budding na ஒண்ணுமே இல்ல, பாடியிலேருந்து ஒரு சின்ன bud will come off and the bud grow agi it will chop off into a different organism. but budding liye vandu we have two types. okay, we have exogenous and we have the endogenous. okay, so exogenous budding அப்படினா உடம்புக்கு வெளியே on the outer side we have the bud that is formed, so then we call it an exogenous bud or exogenous budding. ஆனா endogenous அப்படினு சொல்லும்போது the bud is formed inside the body. அப்ப நம்ம அந்த உள்ள இருக்கிற bud வந்து we particularly call it gemmules. okay, so gemmule formation is seen in poriferans. okay, now இப்போ அது தவிர நான் என்ன சொன்னேன், after asexual or sexual. okay, இப்போ asexual இந்த டைப் இருக்கு, அப்போ sexual இல்லைன்னு நினச்சிட கூடாது. definitely we have sexual reproduction which happens through the formation of gametes. okay, so after asexual or sexual or asexual we have to see if they are if the sexes are separate or sexes are present together. so sexes are not separate in the case of poriferans, அதாவது இவங்க எல்லாருமே monoecious animals, sexes are present together. okay, and fertilization is internal. ஏன்னா எது when there is fertilization it will happen inside the spongiocele. அப்போ spongiocele னு சொல்லும்போது அது poriferan body தானே, அப்போ fertilization is internal and development is indirect. கண்டிப்பா larval stages இருக்கு. okay, so இப்போ next நம்ம எந்த ஃபைல் நம்ம பார்த்தாலுமே this is the same pattern that we will follow. okay, starting with general characteristics, அதோட unique characteristics என்ன, அப்புறம் அதோட digestion எப்படி இருக்குது, excretion எப்படி இருக்குது, reproduction எப்படி இருக்குது, இது எல்லாமே பார்ப்போம். okay, இப்போ most importantly poriferanஸோட எக்ஸாம்பிள் என்ன மேம், oh my god, இந்த ஸ்பீஷீஸ் எல்லாம் எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா it is very easy. okay, so poriferans கான example you can remember as ESS, அதாவது Euspongia, okay, then Sycon and Spongilla. okay, so if you see Euspongia it is the bath sponge அப்படின்னு சொல்லுவோம் commonly. okay, Spongilla is the freshwater sponge and Sycon is also called Sypha.
Okay, CYPHA. Okay, it's also called as cypher. So Euspongia, Cycon, Spongilla, இது மூணும் தான் are your examples for Porifera. Easy தானே, very simple. Phylum Porifera is the most fundamental primitive phylum that we have. So this is Phylum Porifera. இப்போ next என்ன அப்படின்னு பார்த்தோம்னா it is Phylum Coelenterata. So இதுக்கு முன்னாடி இருந்ததை விட it is a slightly more advanced form. Okay, so இதோட habitat என்ன அப்படின்னு பார்த்தோம்னா habitat is aquatic. So again they can be marine or they can be freshwater forms. So they are aquatic. அதோட habitat வந்து aquatic, அதாவது தண்ணியில் வாழற organisms. Okay, இப்போ நம்ம basics level of organization என்ன? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து செல்லுலர், இது அதை விட கொஞ்சம் பெட்டர். ஸோ இட் இஸ் அ டிஷ்யூ லெவல். ஓகே, அப்போ டிஷ்யூ லெவல் அப்படின்னா நம்ம ஜெர்ம் செல்ஸ் கேட்கலாம், ஜெர்ம் லேயர்ஸ் கேட்குறோம். ஓகே, ஸோ ஜெர்ம் லேயர்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தா தே ஆர் டிப்ளோபிளாஸ்டிக். ரெண்டு ஜெர்ம் லேயர்ஸ் தான் இருக்குது. ஓகே, தே ஆர் டிப்ளோபிளாஸ்டிக். அண்ட் தென் சிமெட்ரி எப்படி இருக்குது இதோடது அப்படின்னு பார்த்தோன்னா it is radially symmetric. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஆர்கானிசம்ஸில் வந்து யூனிக்காக இப்போ என்ன இருக்குது ஃபைலம் சீலென்ட்ரேட்டால் அப்படின்னு கேட்டால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அவங்கக்கிட்ட நீடோபிளாஸ்ட் அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிக் கைண்ட் ஆஃப் செல்ஸ் இருக்குது. ஸோ இந்த நிடோபிளாஸ்ட் இருக்கிறதுனால இன்ஃபேக்ட் ஃபைலம் சீலென்ட்ரேட்டாவையே we can call it as ஃபைலம் நிடேரியா அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் they have the presence of நீடோபிளாஸ்ட். ஓகே, இப்போ இந்த நீடோபிளாஸ்ட் செல்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நான் உங்களுக்காக ஒரு இமேஜ் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து டிஃபென்ஸ்க்காக வேண்டி, ஸோ எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இதனா டிஃபென்ஸ்க்காக இல்லை ஆங்கரேஜ்க்காக, எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அட்டாச் ஆகிக்கணும், நான் அங்கே போய் ஆங்கர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நீடோபிளாஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஆர் டு ஹண்ட் த ப்ரே, ஸோ ப்ரேயை ஹண்ட் பண்ணுறதுக்கும் தே யூஸ் த நீடோபிளாஸ்ட் செல்ஸ். இப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இட்ஸ் லைக் அ கேப்சியூல் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகே, இதுக்கு உள்ளே வந்து நெமெட்டோசிஸ்ட் அப்படின்னு ஒரு ஸ்டிங் கேப்சியூல் இருக்கும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இதோட ஸ்பைன்ஸ் டியூப்ஸ் எல்லாமே வந்து உள்ளே சுருட்டி வச்சுருப்பாங்க. கரெக்டாக வந்து ஓகே இதுதான் நம்மளை யாரோ அட்டாக் பண்ண போகிறாங்க, இல்லை வந்து நம்ம இதை போய் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னா இமீடியட்டாக this capsule is thrown out. அப்போ when it is thrown out இங்கே பாருங்கள் ஒரு த்ரெட் டியூப் இருக்குது, அது கூட ஸ்பைன்ஸ் இருக்குது, ஒரு ஸ்டைலட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இஸ் கோயிங் டு ஹெல்ப் இன் டிஃபென்ஸ் ஆர் டு கேட்ச் த ப்ரே, எதுவாக வேணால் இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்பைன்ஸ் மூலியமாக இது மூலியமாக ஆர் டு ஆங்கர் இட் கேன் ரேப், அந்த த்ரெட் டியூபை வச்சு இட் கேன் ரேப் அரவுண்ட் த பாடி ஆஃப் ஸ்மால் ஃபிஷஸ் ஆர் சம்திங் டு ஈட் ஆல்சோ. ஸோ இது எல்லாமே டுகெதர் இன் one cell we call as the nidoblast cells. Okay, so இதுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா there are these supporting fibrils இருக்குது, retracting rods இருக்குது. ஸோ உள்ளே வந்து ஸ்ப்ரிங் மாதிரி இருந்தது வந்து டால்னு வெளியில் போயிட்டு இஸ் கோயிங் டு கேட்ச் த ப்ரே ஆர் இட் இஸ் கோயிங் டு அதோட டிஃபென்ஸ்க்காக வேண்டி இட் இஸ் கோயிங் டு harm the other predator. ஓகே, ஸோ இது எல்லாமே இஸ் பாசிபிள் இன் சிலென்ட்ரேட்டா பிகாஸ் ஆஃப் நீடோபிளாஸ்ட் செல்ஸ். ரொம்ப யூனிக்கான ஒரு செல் சிலென்ட்ரேட்டாவில் மட்டுமே இருக்கிற ஒரு செல் இஸ் த நீடோபிளாஸ்ட். ஓகே, இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த மாதிரி ஆர்கானிசம்ஸில் வந்து த ஸ்ட்ரக்சர் ஆஃப் சம் ஆர்கானிசம்ஸ் வந்து கேன் பி லைக் அ சிடென்ட்ரி ஃபார்ம். ஓகே, pretty much இந்த மாதிரி சிடென்ட்ரியாக இருக்கலாம் with tentacles around. Okay, or it can be a free living structure like an umbrella. Okay, so it can be a sedentary form, it can be a free living form. Ipo sedentary form irudaduna then there are tentacles and you have a single opening called the hypostome. Okay, which is like the mouth like single opening. Ipo this is a sedentary structure, அதாவது அதனால் நகர முடியாது, ஒரே இடத்துல ஃபிக்ஸ்டாக இருக்க போகுது. அண்ட் தென் திஸ் இஸ் அ ஃப்ரீ ஸ்விம்மிங் ஸ்ட்ரக்சர். ஓகே,
இப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இஸ் பார்ட் ஆஃப் சீலன்ட்ரேட்டா. இப்போ ரெண்டுமே வந்து இஸ் பார்ட் ஆஃப் சீலன்ட்ரேட்டா அப்படின்னா அகெயின் சீலன்ட்ரேட்டாவுக்கு மட்டுமே ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது வந்து இஸ் த 2 different body forms, okay, which we call as polyp and medusa. Okay, so polyp forms வந்து are generally sedentary, okay, and they reproduce asexually. Asexual reproduction is seen in polyps, okay. அதே இது மெடியூசால வந்து பார்த்தோம்னா sexual reproduction is seen and it is more free swimming forms, okay. So polyp form வந்து it is sedentary form and it is reproducing asexually. அதே இது மெடியூசா வந்து இட் இஸ் ஃப்ரீ ஸ்விம்மிங் அண்ட் இட் ப்ரொடியூசஸ் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் செக்ஷுவலி, ஓகே. இப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பாடி ஃபார்ம்ஸ் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக தேர் ஆர் சம் ஆர்கானிசம்ஸ், ஓகே. எஸ்பெஷலி வந்து எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா வி ஹாவ் ஒபீலியா, ஓகே. இந்த ஒரு ஆர்கானிசமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபார்ம்ஸுமே இருக்குது. அதாவது நம்மளோட பாலிப் ஃபார்மும் இருக்குது, மெடியூசா ஃபார்மும் இருக்குது. ஆனால் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஃபஸ்ட்டு பாலிப் வளர்ந்துச்சு அப்படின்னா பாலிப் செடென்ட்ரியாக வளர்ந்து ஒன்ஸ் இட் இஸ் ரீப்ரொடியூசிங் ஏசெக்ஷுவலாக ரீப்ரொடியூஸ் பண்ணுதா, அப்போ பண்ணும்போது இட் வில் ஃபார்ம் அ மெடியூசா. அப்போது ஏசெக்ஷுவலாக ரீப்ரொடியூஸ் பண்ணி வர ஆஃப் ஸ்ப்ரிங் இஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷனில் வந்து இஸ் அ மெடியூசா. அப்போ மெடியூசா வந்து வில் பி ஃப்ரீ ஸ்விம்மிங் ஃபார்ம், இட் வில் ரீப்ரொடியூஸ் செக்ஷுவலி. அப்போ அது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலயமா ஃபார்ம் பண்ணுற நெக்ஸ்ட் ஆஃப் ஸ்ப்ரிங், அதாவது அதுக்கடுத்த ஜெனரேஷன் நம்பர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா தேர் வில் பி அ பாலிப். ஸோ இதே மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கொடுக்கறது மெடியூசா, அது அடுத்த ஜெனரேஷன் கொடுக்கறது பாலிப், அடுத்த ஜெனரேஷன் கொடுத்தது மெடியூசா அப்படின்னு சொல்லிட்டு this body form will keep alternating. So in the alternation of generations we call as metagenesis. ஓகே பசங்களா. ஸோ மெயினாக சீலன்ட்ரேட்டால் இருக்கிற முக்கியமான ஒரு யூனிக் ஃபீச்சர் என்னென்னா அதோடைய பாடி ஃபார்ம். ஸோ பாலிப் ஃபார்ம் இருக்குது, மெடியூசா ஃபார்ம் இருக்குது. இப்போ இந்த பாலிப் அண்ட் மெடியூசா ஒரு ஜெனரேஷன் ஆஃப்டர் இன்னொரு ஜெனரேஷன் அது மாறி மாறி வரும்போது we call it alternation of generation, which is called as metagenesis. ஸோ இந்த metagenesis வந்து it is very very unique to this phylum and இதுலேயும் எல்லா ஸ்பீஷீஸுமே மெட்டாஜெனசிஸ் அண்டர்கோ பண்ணுதுன்னு சொல்ல முடியாது. ஸோ முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒபீலியா. ஸோ ஒபீலியாவில் வந்து we can see the presence of metagenesis. Okay, I hope this is clear, right? So now inga I have an image of the life cycle of obelia. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு fully developed polyp வந்து will give rise to a female medusa through asexual reproduction. அப்புறம் ஃபீமேல் மெடியூசா வந்து will produce gametes and other form பண்ணுற zygote வந்து will then again become a sedentary polyp and திரும்பி வந்து it will give rise to a polyp and polyp asexual-ஆக reproduce பண்ணும்போது it will give rise to medusa and இப்படியே வந்து ஒபீலியாவில் வந்து alternation of generation ஆகுது. Okay, this is the most important feature in Coelenterata. So general features பார்த்தோம் and unique featureல வந்து we have nidoblast cells and we have metagenesis. Okay, now moving on to the reproduction நான் இப்போ தான் சொன்னேன். It can be அதாவது based on polyp or medusa அது sexual or asexual மாறும். ஸோ அதே மாதிரி வந்து இஸ் இட் ஐ மீன் அது sexes separate அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா asexual reproductionல it doesn't matter, but when it is sexual reproduction definitely sexes are separate, male medusa female medusa அப்படின்னு பார்த்தோம் நம்ம. ஸோ more than anything இங்கே reproduction அப்படின்னு பேசும்போது நான் சொன்ன அந்த 4 பாயிண்ட் வந்து இங்கே எக்ஸாக்டாக அப்ளை ஆகாது because இவங்கள்ல we have a unique feature that is metagenesis. இப்போ most importantly coming to the examples, okay, you can remember these examples as map and gap. என்ன map and gap அப்படின்னு பார்த்தீங்கன்னா M for meandrina, which is the brain coral, okay. அப்புறம் we have the adamsia, which is the sea anemone, இல்லையா, and then we have the penetula. So penetula அப்படின்னு பேர் இருக்கிறதுனால sea pen, okay. Adamsia is the sea anemone and meandrina is the brain
coral. Ade G for Gorgonia. Okay, Gorgonia is the sea fan. Okay, and then we have Aurelia. Aurelia நமக்கு எல்லாருக்குமே தெரியும். It's a jellyfish. Okay, I hope நீங்க எல்லாம் jellyfish பார்த்திருக்கீங்களா? பார்க்கலனா அவசியமா போய் பார்க்கணும். Because very beautiful creature. Okay, and then P for Physalia. இந்த Physalia வந்து is commonly called the Portuguese man of war. Okay, so Meandrina is the brain coral, Adamsia is the sea anemone, Pennatula is the sea pen, Gorgonia is the sea fan, Aurelia is the jellyfish, and Physalia is the Portuguese man of war. So இவ்வளவுதான் examples உங்களுக்கு with respect to Coelenterata. Now moving on to the next phylum, which is phylum Ctenophora. இப்போ Ctenophora வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட habitat வந்து it is exclusively marine. எல்லா organisms is only found in the marine waters. No fresh water forms are seen. And then அதோடைய level of organization பார்த்தோன்னா it is going to be tissue level again, right? And then அதோட symmetry எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா it is radial. Okay, and germ layers, of course, if it is a primitive tissue type abdina, it is having a diploblastic arrangement. Okay, so this is about the general features of Ctenophora. Okay, and digestion again ingume vandu it is both intracellular and extracellular. Digestion occurs in the case of Ctenophora. இப்போ Ctenophora-க்கு அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா என்ன யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா first thing is the presence of comb plates. Okay, so அதாவது the body of the Ctenophore-க்கு மேல rows of ஒரு particular row like arrangementல வந்து there will be some ciliated flagella. Okay, that is what we call as comb plates. Okay, and in the comb plates வந்து is mainly used for locomotion. பசங்களா நீட்ல again ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேள்வி comb plates எதுக்கு ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத பேஸ் பண்ணி again match the following, statement based question, assertion reasoning எது வேணா உங்களுக்கு வரலாம். So if you see locomotionக்கு Ctenophora-ல யூஸ் பண்ற ஒரு particular unique system என்ன unique organ or unique structure என்னன்னா it is the comb plates. Okay, and ரெண்டாவது most important Ctenophora-ல இருக்கிறது வந்து is the presence of bioluminescence. Okay, so இப்போ வந்து bioluminescence lumos or luminescence அப்படின்னா it is to light up. So bioluminescence அப்படிங்கும்போது life processல அதோட மெட்டபாலிசம்னால அது வந்து it can emit ஒரு certain light வந்து அதனால வெளியே கொடுக்க முடியுது. So that is what we call as bioluminescence. So presence of comb plates and bioluminescence இது ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர் with respect to phylum Ctenophora. இதை தவிர all the general characteristics நமக்கே தெரியும், பட் இதுக்குன்னு யூனிக்காக இருக்கிறது இது ரெண்டு மட்டும்தான். Okay, then so now moving to the reproduction in these organisms. Okay, so reproduction வந்து பார்த்தீங்கன்னா it will only be sexual. வெறும் sexual reproduction மட்டும்தான் is seen in the case of Ctenophora. Okay, and sexes separate-ஆ இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. They are present in the single organism together. அதனால we call it monoecious. ஒரே organismல இருக்கு. Okay, and then fertilization is external. Okay, and development is indirect. Most of the starting phylums எல்லாமே வந்து will have indirect development தான். very advanced featureல தான் வந்து direct இருக்கும், or very few organisms have direct. Okay, so Ctenophora-ல வந்து they have indirect development. Okay, and then moving on to the examples, உங்களுக்கு வந்து you can remember as phylum Ctenophora. Okay, so we have Pleurobrachia and Ctenoplana. ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் தான் இருக்குது for the phylum Ctenophora.
Okay, now next phylum which is Platyhelminthes பார்த்தோம்னா இதை விட இன்னுமே கொஞ்சம் வந்து அட்வான்ஸ்டான ஃபீச்சர் இருக்கிற ஒரு phylum. So if we look at phylum Platyhelminthes, okay, they majorly involve tapeworms, okay, or mostly I would call it as flatworms, not tapeworms, flatworms. ஏன்னா அதோட பாடி வந்து dorsal-ventrally flattened type of body இருக்கிறதுனால we call them as flatworms. Okay, ஸோ இப்போ இந்த flatwormsல என்ன மேம் ஃபீச்சர், அதோட ஹேபிட்டாட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா it is slightly different. They are parasites. Okay, so endoparasites அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு ஆர்கானிசம் பாடிக்கு உள்ள வாழறாங்க. So they are endoparasites. So exoparasites சொல்லும்போது வெளியில பாடிக்கு வெளியில வந்து they are parasites, but endoparasites na பாடிக்கு உள்ள they are parasites. Okay, then going on to the level of organization. Now இதுக்கு முன்னாடி வரைக்கும் we saw tissue level, ஆனா இங்கே வந்து it is organ level of organization. அப்போ ஆர்கன் லெவல் இருக்குன்னா germ layers எப்படி இருக்க போகுது, எத்தனை germ layers இருக்க போகுதுன்னா they are triploblastic. 3 germ layers இருக்கும் இதில். அப்போ 3 இருக்குன்னா மீசோடர்ம் இருக்கு. now next question, சீலோம் இருக்கா இல்லையா இந்த மீசோடர்மில் அப்படின்னு கேட்டோம்னா டெஃபினட்டாக கிடையாது. now இங்கே தானே வந்து ட்ரிப்ளோபிளாஸ்டிக்கே ஆரம்பிக்குது. ஸோ அதனால they are acoelomate organisms. and symmetry எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா symmetry is bilateral. இது வரைக்கும் நம்ம வந்து radial symmetry தான் பார்த்தோம். so here it is bilateral symmetry or bilaterally symmetric organisms. okay, now இதில் வந்து பார்த்தீங்கன்னா the digestive system, ஓகே, ஒரு சிஸ்டம்னு கிடையாது, பட் ஆர்கன்ஸ் இருக்குது இல்லையா. இஃப் யூ சி இவங்களில் டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து இஸ் இன்கம்ப்ளீட். ஓகே, ஆர் டைஜஷன் ஆர் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இஸ் இன்கம்ப்ளீட். ஒரே ஒரு போர் தான் வந்து இஸ் ப்ரெசன்ட், ஒரே ஒரு ஓப்பனிங் தான் இருக்குது, தட் இஸ் த மவுத், தட் இஸ் த ஏனஸ். ஸோ அதனால போத் டுகெதர் தே ஃபார்ம் த இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். சிங்கிள் ஓப்பனிங் போத் டுகெதர், அதனால we call it an incomplete digestive system. okay, then excretion in Platyhelminthes எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா this is a unique feature of Platyhelminthes. excretion வந்து is through flame cells. okay, இந்த flame cellsனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா they look like a flame. okay, and அது எண்டில் வந்து ஒரு specialized feature இருக்கும் where they can absorb the body fluid and எல்லா நைட்ரோஜனஸ் வேஸ்ட் என்னெல்லாம் எக்ஸ்க்ரீட்டரி வேஸ்ட் இருக்கும் அது எல்லாமே இட் கேன் டேக் இன் அண்ட் டூ த எக்ஸ்க்ரீஷன். ஸோ எக்ஸ்க்ரீஷனுக்காக வேண்டி யூனிக்காக பிளாட்டிஹெல்மின்தஸில் இருக்கிற ஒரு செல் வந்து இஸ் த ஃப்ளேம் செல்ஸ். மறக்காதீங்க, திஸ் இஸ் வெரி வெரி யூனிக் அண்ட் கண்டிப்பாக இதுலேருந்து நீட்டில் வந்து ஒரு கொஸ்டின் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகே, நவ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஃப்ரம் த நீட் பர்ஸ்பெக்டிவ் பிளாட்டிஹெல்மின்தஸில் இருக்கிற யூனிக் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த பாராசிட்டிக் adaptations. okay, what are the parasitic adaptations அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம வந்து இன்னொருத்தரோட வீட்டில் போய் இருக்கோம் அப்படின்னா அங்கே போய் நம்ம வீடு மாதிரி ஜாலியாக எனக்கு ஏசி வேணும், கார் வேணும், இதை கொண்டா அதை கொண்டாலாம் கேட்க முடியாது இல்லை. ஸோ we change ourselves in certain ways such that நம்ம அங்கே போய் நம்ம அவங்களில் ஒன்றா நம்ம அந்த சிச்சுவேஷனில் அந்த கண்டிஷன்ஸில் வாழறதுக்கு நம்ம பழகிக்கிறோம். அதே மாதிரி இதில் இருக்கிற பிளாட்டிஹெல்மின்தஸில் இருக்கிற அனிமல்ஸும் கூட இன்னொரு ஹோஸ்ட் பாடியில் அவங்க போய் பேராசைட்ஸாக இருக்கிறதுனால தே ஹாவ் சம் பேராசிட்டிக் அடாப்டேஷன்ஸ். என்ன மாதிரினா தே ஹாவ் அ திக் கவரிங் ஆன் தேர் பாடி. ஓகே, ஸோ என்ன மாதிரி திக் கவரிங், எதுக்கு இந்த கவரிங் பாடி மேலே அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற கண்டிஷன்ஸ் வந்து அன்ஃபேவரபுளாக இருக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஸ்டமக்கில் வந்து pH இஸ் அசிடிக். ஓகே, அதே மாதிரி சம் ஆர்கானிசம்ஸில் இட் கேன் பி ஆல்கலைன், அங்கே இருக்கிற டெம்பரேச்சர் கண்டிஷன்ஸாக இருக்கலாம், pH கண்டிஷன்ஸாக இருக்கலாம், என்னவா இருந்தாலுமே இட் மே நாட் பி ஃபேவரபிள். அப்போ அதெல்லாம் தாங்கிக்கிறதுக்காக வேண்டி தே ஹாவ் அ திக் கவரிங் ஓவர் தியர் பாடி. அண்ட் நெக்ஸ்ட் தே ஹாவ் hooks and suckers. okay, very very unique to Platyhelminthes in the hooks and suckers. இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து if this is the big worm that we have, okay, I'm just drawing a very rough structure here. So in the worm க்கு மேலே you will have some hooks and some suckers.
Okay, this is how it will roughly look. Okay, it's a very very rough diagram that I have drawn for you. But மேலே வந்து பார்த்தீங்கன்னா what I intend to say is மேலே on the head they have some hooks and suckers. Okay, this is very very unique to the Platyhelminthes. Okay, so presence of hooks and suckers. And next they have no locomotory organs. So ஏன்னா அங்கே வந்து ஸ்பேஸ் பஞ்சமாக இருக்கும், இது வாடுறதே இன்னொருத்தரோட பாடிக்குள்ளே. அப்போ அங்கே இருக்கிற ஸ்பேஸில் எனக்கு இந்த ஆர்கன் வேணும் அந்த ஆர்கன் வேணும்னா அக்காமடேட் பண்ணுறது கஷ்டம் இல்லையா. ஸோ தே do not have any locomotory organs. So these are the very very unique features of Platyhelminthes. Okay, ஸோ இதில் மெயினாக வந்து parasitic adaptation and excretion தான் வந்து அவங்களுடைய யூனிக் ஃபீச்சர். இப்போ நெக்ஸ்ட் வந்து அவங்களுடைய ரீப்ரொடக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கேயும் sexes are not separate, so they are monoecious. Okay, and அவங்களுடைய sexual reproductiona asexual reproductiona அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக it is sexual, but planaria-ல மட்டும் fragmentation is possible. Okay, so ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா they have extremely high regeneration capacity. அப்படின்னா என்ன, எத்தனை பீஸாக நீங்கள் அவங்கள கட் பண்ணாலும் they can continue to grow into a whole organism. So high regeneration capacity இருக்கிறதுனால it undergoes asexual reproduction through fragmentation. Okay, நான் otherwise எல்லாருமே வந்து sexual reproduction தான். How is the development? It is going to be indirect. And how is the fertilization? It's going to be internal. Avladhan features of Platyhelminthes mudijadu. Okay, now if we have to look at the examples, okay, examples la vandu pathona flat Platyhelminthes அப்படினு நான் ஞாபகம் வச்சுப்பேன். Flat, F for fasciola, which is the fasciola is the liver fluke அப்படின்னு சொல்லுவோம். T for tinea, which is the tapeworm, long tapeworm இருக்கு. நான் இப்போ தான் ஒரு ஹெட் ஸ்ட்ரக்சர் காமிச்சேன் இல்லையா, hooks and suckers which is, so that's how a tapeworm will ideally look like. And then you have the planaria. Okay, so planaria, fasciola and tinea, மூணு எக்ஸாம்பிள் ஃபார் our phylum Platyhelminthes. Okay, இப்போ பாருங்க கண்மூடி தற்கிறதுக்குள்ள நம்ம 4 ஃபைலம் முடிச்சிட்டோம் இல்லை. ஸோ animal kingdom is very easy பசங்களா. You just have to know the trick as to எப்படி எந்த ஃபார்மேட்டில் படித்தா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டுமே செம்மையாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கும் உங்களுக்கு animal kingdom மொத்தம். Okay, now moving on to phylum Aschelminthes. Okay, நம்ம எப்படி Platyhelminthes வந்து flat worms அப்படின்னு சொன்னோமோ, இப்போ வந்து flatனா 2Dல இருந்துச்சு, இப்போ அடுத்த phylum வந்து எப்படி இருக்க போகுது, 3Dல இருக்க போகுது. Okay, so these are round worms. Okay, so அதுக்கு வந்து ஒரு flattened body இருந்ததா, இதுக்கு வந்து it has a round body present in the Aschelminthes. Okay, இப்போ Aschelminthesல பார்த்தோம்னா how is the habitat in Aschelminthes அப்படின்னு கேட்டால் they can be free living. Okay, free living அப்படின்னு சொல்லும்போது it can be aquaticஆகவும் இருக்கலாம், terrestrialஆகவும் இருக்கலாம். அதே இது it can be parasitic also. parasitic அப்படின்னு கேட்டால் பிளான்ட் மேலே parasite-ஆக இருக்கலாம், அனிமல் மேலே parasite-ஆக இருக்கலாம். ஸோ எங்கே வேணால் you can find the Aschelminthes. Okay, now coming to the level of organization. Now இப்போ இங்கே இந்த Aschelminthesலேருந்து மூவிங் அப்வர்ட் எல்லாருமே they will be organ system level of organization. proper ஒரு organ system level of organization இனிமே வரக்கூடிய எல்லா ஃபைலம்ஸ்லையுமே நீங்கள் பார்க்கலாம். ஓகே, தென் அப்போ organ system அப்படின்னா எத்தனை germ layers இருக்கும் அப்படின்னு கேட்டால் அதே மாதிரி தான். everybody is triploblastic. பட் ட்ரிப்ளோபிளாஸ்டிக்னா அடுத்த கேள்வி என்ன வரும், சீலோம். பட் சீலோம் இங்கே வந்து ஸ்கேட்டர்ட் பவுச் மாதிரி இருக்கிறதுனால we call it a pseudo-coelomate animals. They are pseudo-coelomates. Okay, and symmetry பார்த்தோம்னா அதே தான். They are all bilateral. சேஞ்சே கிடையாது. It's the same thing. Okay, now when we look at the
digestive system, okay, they all have a complete digestive system. அதாவது தனியா ஒரு opening for the mouth and தனியா ஒரு opening for the anus. So அதனால they have a complete digestive system and they have a well developed pharynx. Okay, this is a feature of Aschelminthes. They have a very well developed pharynx. Okay, now after that, when we look at excretion in the case of Aschelminthes, renate cells அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் feature இருக்கு. Okay, these renate cells help in excretion in the case of your Aschelminthes. Okay, and அவங்களுடைய reproduction எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, they are dioecious. Okay, Aschelminthes, especially Ascaris வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேலுக்கும் ஃபீமேலுக்கும் டெஃபினட்டாக யூ கேன் சே டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீமேல் ஆஸ்காரிஸில் பார்த்தீங்கன்னா வந்து டெய்ல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் அண்ட் ஃபீமேல்ஸ் இன்னும் கொஞ்சம் லாங்கராக இருக்கும். அதே இது மேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்ல் வந்து கர்வ்டாக இருக்கும் அண்ட் மோர் ஷார்ட்டர் ஆர்கானிசமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி செக்ஸஸ் ஆர் செப்பரேட் மட்டும் இல்லாமல் எது எந்த செக்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால we call it sexual dimorphism. Okay, அப்படின்னா the sexes are separate and அந்த செக்ஸை வந்து நம்ம டிஸ்டிங்விஷ் பண்ணலாம், இதுதான் மேல் இதுதான் ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செக்ஷுவல் டைமார்ஃபிசம் இஸ் present in the case of Ascaris. Okay, and fertilization is internal. Okay, development வந்து can be direct or indirect, ரெண்டுமே ஃபார்ம்ஸ் இருக்குது இந்த ஃபைலம்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா. Okay, so this is about your Aschelminthes. So round worms, so body வந்து is definitely is round, it's having all the capacity, you know, all the muscular layers எல்லாமே வந்து making it look like a round worm first of all. Okay, அதோட muscles வந்து அதோட மூவ்மெண்ட்காக வேண்டி வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் டிஸ்டிங்டிவ் எந்த விதமான ஒரு மஸ்குலர் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரிலாம் கிடையாது. அது வந்து மூவிங் ஃபார்வர்ட் இன்னும் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேர்ம்ஸ் பார்ப்போம் அதர் ஃபைலம்ஸில். ஸோ அங்கே தான் வந்து உங்களுக்கு அது ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. ஓகே, நவ் கோயிங் ஆன் டு த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் திஸ் ஃபைலம். Very very easy pasangla. Okay, they are all very free and happy roundworms. So free happy roundworms avladhaan. So you have the filarial worm, okay, which is Wuchereria, aprom hookworm which is Ankylostoma, and you have the roundworms or the Ascaris. Okay, so Ascaris, Ankylostoma and Wuchereria, இது மூணும் தான் எக்ஸாம்பிள் ஃபார் யோர் Aschelminthes. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 5 ஃபைலமில் Porifera, Coelenterata, Ctenophora, Platyhelminthes, Aschelminthes. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக ஒரு ஃபீச்சருமே வந்து இஸ் லைக் கெட்டிங் பெட்டர் கெட்டிங் மோர் அட்வான்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் எக்ஸாம்பிள்ஸும் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஐ ஹவ் கிவன் யூ ட்ரிக்ஸ். நீங்கள் டெய்லி ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இட் இஸ் வெரி வெரி ஈஸி ஃபார் யூ டு லேர்ன் ஆல் தி எக்ஸாம்பிள்ஸ் பசங்களா. இட் இஸ் வெரி வெரி ஈஸி. ஓகே, இது வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் எதுவுமே கஷ்டம்னு எனக்கு தோணலை. ஸோ அடுத்த கிளாஸில் இன்னும் இருக்கிற அடுத்த ஃபைலம்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். Until then, I'll see you later. Bye.